ஷீஸ் 40. ம். ஷீஸ் ரன்னிங் எ வெரி பிக் பிஸ்னஸ். ம். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பிஸ்னஸை பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இவங்களை பிடிச்சதில்ல. பட் ஸ்டில் அவங்க எப்படியோ மேரிட் லைஃப் இருந்து குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன்வைல் அவங்க ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ண வராரு. அவரோட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவருக்கும் பொய்யா இருந்து இவருக்கும் பொய்யா இருக்க என்னால் முடியாது, அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை போய் சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறாங்க. மியூச்சுவலாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒரு பையன் இருந்தான் இல்லைங்களா, அந்த பையன் நாட் ஓகே அப்படின்றான் இவங்கள. மை காட், கஷ்டமான சிச்சுவேஷன். ஷீ வாஸ் க்ரைங் லைக் எனிதிங். ஆமாம். ஸோ சில சமயம் பேக் ஃபயர் ஆயிரும் இந்த மாதிரி கூட. வி கான்ட் சே எந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும்னே சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு என் கணவர்கிட்டயே போய் சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ கணவன்கிட்ட ஏதோ ஒன்று எனக்கு குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதையே கணவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருந்திருக்கலாமே. ஏன்னா என் கணவன்கிட்ட இது ரொம்ப பெரிய விஷயம், இதை சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு என் கணவன்கிட்ட நான் சாதாரணமாக பேச முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 பேர் இப்படி இருந்தால் இன்னும் எனக்கு பெட்டராக இருக்குங்கிறதையே நேரடியாக சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறேன். அதை ஏன் பெண்கள் நிறைய பேர் சொல்கிறது இல்லையோங்கிறதா என்னுடைய எண்ணம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் தான். சொன்னாலும் அவர் மாற்றிக்க முடிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். ஆனால் அது தப்பு இல்லை, கண்டிப்பான முறையில் தப்பு தான். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கணும். அவர் மாறுறாரா, அவர் கேப்பபிள் ஆகுறாரா, அவரால் முடியுதா, இதெல்லாம் அந்த ஃப்ரீ டைம்லாம் கொடுக்கணும்.